நமஸ்காரம். இங்க வந்து சிவசக்தி யோகிராம் ஐயாவுடைய இந்த வாசியோக வகுப்பு பத்தி யூடியூப்ல பார்த்தோம். பார்த்துட்டு இது ரொம்ப நாளா வாசியோகம் பத்தி சில பயிற்சிகள்லாம் செய்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இங்க எப்படி இருக்குதுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். எனக்கு அதை பத்தி தெரியாத அடிப்படையா, அதனால வந்தோம். அது ஏன்னா மூச்சு காத்து தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம். அப்படிப்பட்டது எப்படி பயிற்சி செய்யணுங்கிறத பத்தி கேட்க வந்தோம். இங்க ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் சமமான முறையில இங்க சொல்லி கொடுக்கறத பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. அடிப்படையா ஒவ்வொரு மனிதர்களா பிறந்தவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய செய்ய வேண்டிய பயிற்சி இது. அப்படிப்பட்ட பயிற்சியை எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு சேவையா செய்யறது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது விலை மதிப்பற்ற ஒரு பயிற்சி. கலந்துக்கிட்டதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாருக்கும் போய் சேர்றதுக்காக ஐயா செய்யக்கூடிய இந்த சேவையை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேங்க. ஐயா கிட்ட வந்து வாசியோக பயிற்சியை கற்றுட்டு இருக்கிறேன். அது 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து ஐயா கிட்ட வந்து வாசியோக பயிற்சியை கற்றுட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கு. வணக்கம், என் பேர் இசைக்குமுத்து பிள்ளை. நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். சிவசக்தி யோகிராம் ஐயாவை ஃபேஸ்புக்கில் பார்த்து நிறைய பார்த்துருக்கேன், அதனால் நேரில் வந்தேன். அவங்களுடைய நல்ல அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. 25 வருஷமாக அதில் பயிற்சி எடுத்திருக்காங்க. இத்தனை வருஷம் பயிற்சி எடுத்திருந்தாலும் இப்போ தான் முத 2 வருஷமாக தான் அவங்களே அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மனப்பக்குவம் அடைஞ்சிருக்காங்கன்னு அவங்களே சொன்னாங்க. அப்போ நம்ம எடுத்த உடனே இன்றைக்கி ஒரே நாளில் எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம வந்து நம்ப முடியாது. அதனால் என்ன செய்யணும், 3 மாதம் நம்ம பயிற்சி தினசரி காலையில் அவங்க ஐயா சொன்ன மாதிரி 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிர்ந்த தண்ணியில் குளித்து நம்ம ஐயாவை நினச்சி குரு வணக்கம் சொல்லிவிட்டு சிவனை நினச்சி நம்ம இந்த வாசி யோகத்தை நம்ம நல்லா ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக இது கைகூடும். இன்றைக்கி எங்களுக்கு துரிய தவம்னு ஒரு தவம் நல்ல பவராக கிடச்சிது. அவங்க ஐயா சொல்லி கொடுத்ததில் அது கிடச்சிது. நல்ல ஏற்றி நல்ல இறக்கி சொல்லி கொடுத்தாங்க. நல்ல வித்தியாசமாக இருந்தது. இது போக போக எல்லாரும் அனுபவத்தையும் இதை மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. நன்றி.